நண்பர்களே, இப்போ வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3 தான் பார்க்க போகிறோம். சோசியல் சயின்ஸில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். எது அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், லெசன் 3 ஜியாகிரஃபியில் லெசன் 3ல் பேரிடரை புரிந்து கொள்ளுது. அதில் தான் இதை நான் நல்லா வாசித்து பார்த்துட்டேன். ரொம்ப எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை, ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன பண்ணிட்டுனா பாருங்கள், சுனாமி மற்றும் வெள்ளம், இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது. இப்போது தென்கிழக்கு ஆசியாவில் கிபி 2004 டிசம்பர் 26ஆம் நாள் ஆழி பேரலை எனப்படும் சுனாமி தாக்கியது. அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்தோனேசியாவிலேருந்து வந்தது. சுமித்ர தீவுக்கு அருகே ஒரு புவி அதிர்வு ஏற்பட்டதுனால சுனாமி வந்து நண்பர்களே, அந்த புவி அதிர்வு எவ்வளோ இருந்துச்சுன்னா 9.1 முதல் 9.3 ரிக்டராக இருந்தது. ஓகேங்களா, ரொம்ப இந்த கடலோர பகுதி தமிழ்நாட்டிலலாம் நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு நண்பர்களே, எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். அதனால் அதை சரி செய்வதற்காக 2004 சுனாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2007 இந்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஹைதராபாத்தில் வந்து INCOIS, அதாவது இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் என்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவனாங்க நண்பர்களே. இது வந்து சுனாமி முன்னறிவை வந்து தெரிவிக்கும். எங்கே ஹெட் குவார்ட்டர் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஹைதராபாத்தில் எந்த வருஷம் அப்படின்னா 2007. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.